ஒரே நாள்ல 9,000 இன்க்ரீஸ் ஆகல. இப்ப இத பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல கோல்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபியூச்சர்ல இல்ல, ஆக்சுவலி இப்பவே வாங்க முடியாது. வாங்கலாம், கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கோல்டுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கீங்களா? ஆல்டர்னேட்டிவ் வந்து ஆனா அப்படி கிடையாது. கல்யாணமே பண்ணலாமா வேணாமா யோசனையா இருக்கு கோல்டு ரேட்டு போறத பார்த்தா. இது எதனால இவ்வளவு எதனாலன்னா ஆக்சுவலா எல்லாரும் கொஞ்சம் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாகும். எல்லாரும் இப்ப ஏறனால டக்கு 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 டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா, எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா மேபி டிமாண்ட் இல்லாத இடத்துல ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும்ல. சோ அந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி கஷ்டம் தான் எல்லாருக்குமே. கோல்டு இப்போ 1.5 lakhs பேசிக்கா ஒரு 10,000 அதனால இப்ப என்ன மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் அவங்க தொட முடியாத ஒரு மாறி ஆல்ரெடி சோர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்ப நாங்கெல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நாங்க எங்களோட செட் இருக்காங்கல்ல, இப்ப நாங்க இப்பதான் நாங்க வேலைக்கு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாமே இப்படி வாரத்துக்கு இவ்வளவு ஏறது வந்து ரொம்பவே கஷ்டம். டேக்கே மார்னிங் ஒரு ரேட், ஆஃப்டர்நூன் ஒரு ரேட், அதெல்லாம் 2 days before இந்தியா 1 dayல 9,500. அதனால எங்க ஜெனரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அது பின்னாடி இப்போ கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸா இருந்தா கூட அவங்களால இது பண்ண முடியும். பட் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஃபியூச்சர்ல வரதட்சணை இது கம்மியா நினைக்கிறீங்களா? அது கேக்குறது சான்ஸ் இருக்கு, டிபெண்ட்ஸ் ஒருத்தர பொறுத்து இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் இருக்குன்னு தோணுது.